தொடர் விடுமுறையை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தற்போது சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இதனை நாம் உடனுக்குடன் நேரலில் பார்த்து வருகிறோம். மோயர் பாயிண்ட், பைன் மர காடுகள், பசுமை பள்ளத்தாக்கு, குணா குகை, தூண்பாறை உள்ளிட்ட பல பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குவிந்து இயற்கை அழகை ரசித்து வருகின்றனர். இயற்கையின் அழகை கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்தும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்து வரும் உடனுக்குடன் நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் அருண்பாபு. வணக்கம் அருண்பாபு. தற்போது கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் மிக அதிக அளவில் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பாஷா. மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகளின் வருகை வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். அதே போல இத்தகைய சுற்றுலா பயணிகளின் வருகை வழக்கத்தை விட அதிகமாக இருந்து வருகிறது. கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா இடங்களான மோயர் சதுக்கம், பைன் மரக்காடுகள், பசுமை பள்ளத்தாக்கு, குணா குகை, தூண்பாறை, ஏரி சாலை, கொடைக்கானலில் உள்ள பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா இடங்கள் அனைத்தும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டன. கொடைக்கானலில் உள்ள சுற்றுலா இடங்களில் அதிக அளவிலான சுற்றுலா பயணிகளின் வருகை காரணமாக அவ்வப்போது வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானலில் காலை நேரத்தில் சாரல் மழை பெய்தும் மிதமான சூழ்நிலை ஏற்படுத்தியது. கொடைக்கானல் வந்த சுற்றுலா பயணிகள் இந்த சூழலை ரசித்து சென்றனர். தூண்பாறை உள்ளிட்ட இடங்களில் மேகமூட்டம் அதிக அளவில் இருந்ததால் தூண்பாறையின் அழகை காத்திருந்து சுற்றுலா பயணிகள் ரசித்து சென்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதியில் உள்ள தொடர்ந்து சாரல் மழை பெய்து வரும் நிலையில் கொடைக்கானலில் உள்ள அருவிகளில் மழைநீர் கொட்டுகிறது. இந்த அழகினையும் கொடைக்கானலுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ரசித்து சென்றனர். பாதுஷா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி அருண்பாபு.